சார் சொல்லுங்க. சார் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. போலீஸ் ஆஃபீஸர் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் என்கிட்ட கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு பாரதி காணாமல் போயிட்டாங்க. யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண வந்து என் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து ஏதோ ஸ்ரீமதி கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி என்னை போட்டு கொடன்னு குடையிறாங்க. பாரதி எங்கே இருக்கா என்ன ஆனான்னு ஒன்றுமே தெரியல. நான் வேற இங்கே மாட்டிட்டு இருக்கேன். சார் உங்கள் மிஸ்ஸஸ் சென்னைக்கு வந்துட்டாங்க சார். எது? சென்னைக்கு வந்துட்டாளா? ஆமாம் சார். எப்போ சார் அதெல்லாம் பெரிய கதை. அதை சொல்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை சார். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். சொல்லுங்க. உங்கள் குழந்தையும் வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. ஓ மை காட், நல்ல வார்த்தை சொன்னீங்க சார். ஆமாம், குழந்தைய யார் கடத்தினாங்க தெரியுமா? அது தெரியல சார். ஆனால் யாரோ ஒரு பையன் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். எப்படி வந்து சேர்ந்துட்டாங்க? அது போதும் சார். அதை விடுங்க சார். அங்கே பொசிஷன் என்ன சார்? இம்மிடியட்டாக என்ன அனுப்புவாங்க தெரியல. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. சரி. உங்கள் ஒய்ஃப் வந்து சேர்ந்த விஷயத்தை அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். அப்படி ஒரு வேளை அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா அங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் சார். அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு சார். அவர் பேர் என்ன? தமிழரசன். கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் உடனே இந்தியாவுக்கு வரணும். ஷூர் சார். ஹலோ தமிழரசன், நான் இந்தியாவிலிருந்து வெங்கட், அட்வொகேட் வெங்கட். மாமா, ஏன் மாமா ஏதோ யோசனையில் இருக்கீங்க? சாப்பிடுங்க மாமா. வேண்டாம்மா, ஒன்றும் பிடிக்கலம்மா. இது வரைக்கும் நடக்காத விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்குமா? குழந்தை யாரோ கடத்திருக்காங்க. ஆனா கடத்தினது யாருன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. குழந்தை திரும்பி வந்துட்டான்ற ஒரே காரணத்தால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியுமாம்மா? புரியுது மாமா. ஆனா நம்மளால வேற என்ன மாமா பண்ண முடியும்? என்ன பாரதி இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை நாம இப்படியே அலட்சியமா விட்டுட்டா அது தப்பு பண்ணவங்களுக்கு சாதகமா போயிடாதா? ஒரு தடவை கடத்தினோம், ஆனா அவங்க அந்த விஷயத்துல எதுவுமே செய்யலையேன்னு மறுபடியும் அவன் ஏதாவது செஞ்சுட்டான்னா? ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, ஆண்டவ புண்ணியத்துல நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ஆனா அவங்க இதோட விட்டுருவாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியலையம்மா. கடத்தினது யாரு, எங்க இருந்து வந்தாங்க, ஏன் கடத்தினாங்க? நம்மள சும்மா பயம் காட்டுறதுக்காகவா? பயம் காட்டுறதா இருந்தாலும் நம்மளை பயமுறுத்துறதுல அவனுக்கு என்ன லாபம்? இப்படி என்னெல்லாமோ யோசிச்சு பதிலே கிடைக்காம எனக்கு தலைவலியே வந்துருச்சு. தூக்கமே போயிடுச்சுமா. மனசு ஒரு நிலையில இல்லம்மா. அப்படி இருக்கும்போது எப்படிமா பசிக்கும்? மாமா, அதுக்காக நேரத்துக்கு சாப்பிடலனா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா மாமா? பாரதி, இனிமே இந்த உடம்புக்கு என்ன வந்தா என்னம்மா? வாழ்ந்தாச்சு, வயசாயிடுச்சு. நல்ல சந்தோஷமா இருந்தா நம்ம குடும்பத்துல இப்ப என்னெல்லாமோ நடந்திருக்குமா? பாவம், அவ சின்ன குழந்தை. அவளை ஏதாவது செஞ்சிருந்தா, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மால எப்படிமா தாங்கி இருக்க முடியும்? பாரதி, இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு நாம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அப்பதான் உனக்கு எனக்கு எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும். ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அதுக்காக கடத்தினவன் யாருன்னே தெரியல, அவனை எங்க போய் நம்மளால தேட முடியும்? ஒண்ணு வேணா பண்ணலாம். போலீஸுக்கு வேணா நாம பிரஷர் கொடுத்து எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தமே, ஆனா அவங்க குழந்தை கண்டுபிடிக்க எந்த ஸ்டெப் எடுக்கலையே. குழந்தை தானா வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம்
போலீஸ் கடத்தினவங்களை எப்படிம்மா கண்டுபிடிக்க போறாங்க? அப்போ அவங்கள கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா மாமா? இல்ல பாரதி, எதையுமே உறுதியா சொல்ல முடியலம்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குமா. மாமா, எதுக்கும் நம்ம லாயரை கூப்பிட்டு ஃபர்தரா என்ன பண்ணலான்னு கேட்கலாமா? என்னவோ அவரை கேட்டா மட்டும் இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருமா? மாமா, குழந்தைய காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு திரும்ப நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லலைன்னா அது பெரிய தப்பாயிடும் இல்லையா மாமா? அதனால சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் இல்லையா மாமா? எதுக்கும் வக்கீலுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் மாமா. கரெக்ட் பாரதி, நீ சொல்றது சரிதான். நான் எதுக்கும் லாயருக்கு போய் ஃபோன் பண்றேன். மாமா, இந்த போன் இப்படி என்கிட்ட கொடுங்க. நான் பண்றேம்மா. லாயர்கிட்ட நான் பேசுறேன், நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா, இட்லி ஆறி போயிடும். உங்களுக்கு சுட சுட தானே பிடிக்கும். ஹலோ சார், நமஸ்காரம். நான் பாரதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் உங்களை அர்ஜென்ட்டா மாமா வீட்டுக்கு வர சொன்னாரு சார். வரேன் மேடம், ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் மேடம். ஓகே சார், தேங்க்யூ. இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. ஏமா இவ்வளவு எப்படி? கொஞ்சம் சூடா இருக்கேன்னு வச்சேன். நான் சொன்ன நீ கேட்கவா போற? ஹலோ ரஃபீக் பாய். என்ன ரஃபீக், நான் வந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனையா போச்சு. ஆமா ரஃபீக் பாய், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். Thank you, ma'am. சார், நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. குழந்தை தான் வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் ஏன் நீங்க வீணா வேதனைப்படுறீங்க? நடந்ததை ஒரு கனவா நினைச்சு மறந்துடுங்க சார். எப்படி சார் முடியும்? இப்படியே விட்டுட்டா மறுபடியும் அந்த கடத்தினவன் ஃபர்தரா ஏதாவது செய்வானோன்னு பயமா இருக்கு சார். சார், நீங்க ஏன் வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? கடத்தினவன் யாரு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. அங்க போனா என்ன ஆகும்? பத்திரிகைகள்ல நியூஸ் வரும். கடத்தினவங்க அவங்க தேவைக்காக திரும்பவும் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அவ சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு மாமா. சார், நீங்க சொசைட்டில கௌரவமான இடத்துல இருக்கீங்க. உங்க வீட்டு குழந்தை கடத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சா உங்க குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதையே போயிடுமே சார். இதனால உங்க குடும்பத்து மேல மத்தவங்களுக்கு இருக்கிற பயமும் போயிடுமே சார். முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அப்படியே சொல்றீங்க? சரி, நான் யோசிக்கிறேன். சார், குழந்தைய மட்டும் எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க, பத்திரமா பாத்துங்க. அவ்வளவுதான் சார், சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். மாமா, பேசாம இனிமே கீர்த்தனா ஸ்கூலுக்கு போகும்போது கூடவே துணைக்கு நான் போறேன். நான் போக முடியாத நாட்கள்ல துளசி கூட போட்டு மாமா அவளை போய் பத்திரமா கூட்டு வந்துட்டோம். சரிம்மா, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசுவோம். சரி, அப்ப நான் கிளம்புமா சார்? வாங்க. ஓகே சார், வரேங்கம்மா. என்ன பாரதி பேசுற? துளசியோட வெளியே போகும்போது தானே குழந்தை காணாம போச்சு. மறுபடியும் அவ கூடவே குழந்தை அனுப்புறேன்னு சொல்ற? அதுக்கு இல்ல மாமா, அவ கீர்த்தனாவை தொலைச்சிட்டு வந்ததுல ரொம்பவே பயந்து போயிருக்கா. நிறைய தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா. ரெண்டாவது, இனிமே அவ கூட அனுப்பும்போது அவ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவா. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நானும் கூடவே போயிடுறேன் மாமா. அப்படி சொல்றியா? சரி, அப்படியே பண்ணமா. ஒரு செகண்ட்மா. ஹலோ, சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் திருவாங்கடம். ஆமா, வணக்கம் சார். நான் ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் வரதராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். என் பேத்தி காணாம போயிட்டான்னு
உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஆமா சார், தேடிட்டு இருக்கோம். சார், அது விஷயமா தான் உங்களுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன். குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டா, அதனால நீங்க இனிமே அவளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, குழந்தை வீட்டுக்கு வந்துட்டாளா? யாரா கூட்டு வந்தாங்களா? அவளே உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சார், உங்க குழந்தைக்கு யாரு என்னென்ன டீடைல்ஸ் தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அது சின்ன குழந்தை இல்லையா, அவளுக்கு அவ்வளவு தூரம் விபரம் தெரியல சார். கொஞ்சம் பயந்துருக்கா. அப்படியா? மிஸ்டர் திருவங்கடம், நானே நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை அவ்வளவு பெருசு பண்ண வேண்டாம். ஓகே சார். குழந்தையோட எதிர்காலம் இதனால பாதிக்கப்படுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். அதுக்காக தான் சொல்றேன். ரைட் சார், ஓகே, நீங்க வாங்க. தேங்க்யூ சார். பாரதி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. முதல்ல நம்ம கேஸை வித்ட்ரா பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா விசாரணைங்கிற பேர்ல அனாவசியமா குழந்தைய டென்ஷன் பண்ணுவாங்க. ஆமாமா, நீங்க சொல்றதான் சரி, அப்படியே செஞ்சிருங்க. All my details are in this file, ma'am. Okay. Hi Sachi, how are you? Long time no see. Yes, yes. What brings you here? Actually, he is my friend Ram from India. Oh, நீங்க சொல்லவே இல்லையா இவரை தெரியும்னு? நீங்க கேட்கவே இல்லையே மேடம். ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு மேடம். ஆமா, நான் உங்களை அப்படியே ட்ரீட் பண்ணேன். No, no, not that. Well, it's okay. Sir, what a surprise. You are a city mayor and you're coming to our office? நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் சார் உங்க ஆபீஸ்க்கு. It's all right. Anyway, please take a seat. It's okay. This is Mr. Ram. ரொம்ப வேண்டியவர், ஃபேமிலி ஃப்ரெண்ட். பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபேமிலியோட டூருக்கு வந்திருக்காரு. இங்கே வந்த உடனே இவரோட ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. அவரை உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன். இந்த விஷயத்துல நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனக்கும் வேற வழி தெரியல. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா. Thank you so much, sir. Nice meeting you, sir. My pleasure. It's okay. ரொம்ப நன்றி. Be Thank you so happy. much. நல்லபடியா முடிச்சு. அப்பா. யாரு என்னன்னு தெரியாம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. சரியா? பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. மிஸ்டர் ராம், சாட்சி ரொம்ப நல்ல ஆபீசர். Don't worry. She will take care of all the formalities. Keep in touch. Thank you. Thank you so much. It was a pleasure to meet you, sir. Please take care. We'll do our level best. It was my pleasure, sir. Sachi, Thank you. Thank you. We'll meet again. Thank you very much. மிஸ்டர் ராம், எங்க நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ். I'm sorry for it. Thank you very much. ரஃபீக், ஓகே I'll சார். take you. தேங்க் யூ. Bye. ஓகே ஓகே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஓகே. Okay, Mr. Rafiq. நீங்க சொல்றதுனால நான் நம்ப வேண்டியிருக்கு. Thank you. அதனால நான் இவரை உங்க கூட அனுப்புறேன். Thank you. I'll try to give you the passport very soon. Thank you, Okay. sir. Thank you. Thank you. ஓகே. Nice seeing you again. ஓகே. வெரி கைண்ட் ஆஃப் யூ. Bye. Let's go. ஹலோ, நான் மகளிர் காவல் நிலையத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க. கிருஷ்ணா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா. வரேன் சித்தப்பா.
இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. ஹலோ. சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ். குழந்தை கீர்த்தனா கிடைச்சிட்டா. என்னது, குழந்தை கிடைச்சிட்டாளா? Thank God. உங்களை கடவுள் தான் காப்பாத்தினாரு. யார் கடத்துனாங்க? அது யாருன்னு தெரியல. கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்ட குழந்தைய ஒரு ஆள் காப்பாத்தி அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். அப்போ கடத்துனது யாருன்னு தெரியவே இல்லையா? தெரியல மேடம். நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்லைன்னு. நீங்க எல்லாரும் தான் விசாரணைங்கிற பேர்ல என்ன தேவையில்லாம கஷ்டப்படுத்துறீங்க. சந்தேகத்தின் பேர்ல உங்களை விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அதே போல குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்றதும் எங்களோட கடமை. அதை தான் நான் செய்யறேன். அவங்களும் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை பத்தி நீங்க இனிமே கவலைப்படவே வேண்டாம். அது எப்படிங்க? தப்பே செய்யாத என் பேர்ல கேஸ் கொடுக்கலாம்? அது அப்படியே விட்டுற முடியுமா? என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்ல, வேணும்னு அவங்க குழந்தைய மறைச்சு வச்சுக்கிட்டு என் பேர்ல கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஏன் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? ஏமா, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் வேற வேலையே இல்லையா? நீங்க கண்டுபிடிக்காம விடக்கூடாது. நிச்சயமா கண்டுபிடிப்போம், விட்டுற மாட்டோம். கடத்துனது யாருன்னு தெரியற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைங்க. போய் குழந்தைய கடத்துனதா சொல்லி என் பேர்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. பாவிங்க, நீங்க கண்டுபிடிக்காம விடக்கூடாது. நிச்சயமா கண்டுபிடிப்போம். நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிப்போம். என்ன கிருஷ்ணா, குழந்தை கிடைச்சிருச்சா? கடத்துனது யாருன்னு தெரியலையாமா? விடக்கூடாது. எப்படியோ குழந்தை கிடைச்சாச்சு. ஆனா கடத்துனதுதான் யாருன்னு தெரியலையே. விடக்கூடாது கிருஷ்ணா, விடவே கூடாது. நீ சொன்னதுதான் கரெக்ட். ராமுக்கு இன்னொரு எதிரி யாருன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, ராமோட எதிரி தான் கடத்திருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? காசுக்காக கடத்திருந்தா பணம் கேட்டிருப்பான். அது அவங்க போலீஸ்ல சொல்லிருப்பாங்களே. கரெக்ட் சித்தப்பா. அப்ப நம்மள தவிர ராமுக்கு வேற யாரும் எதிரிங்க இருக்காங்கல்ல? அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை நம்ம கூட சேர்த்துக்கலாம். குழந்தை கிடைச்சிட்டதுனால இனிமே போலீஸ் இந்த கேஸ லூஸ்ல விட்டுருவாங்க. அவங்களுக்கு 1000 கேஸ் நிலுவையில இருக்கும். நாம தான் எதிரியை எப்படியாவது கண்டுபிடிச்சு வளைக்கணும். எப்படி அந்த எதிரியை கண்டுபிடிக்கிறது? யாரோ ஒருத்தன் குழந்தையை காப்பாத்தினான்னு போலீஸ் சொன்னாங்கல்ல, அவனை கீர்த்தனா பார்த்திருப்பாள்ல. அவளை பார்த்து கேட்டா அருமையான ஐடியா. காப்பாத்தினவன் மட்டும் இல்ல, கடத்தினவனையும் அவன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் அவகிட்ட போய் பேசினா அவ அங்க போய் போட்டு கொடுத்துருவான். அதனால கிருஷ்ணா, உன்கிட்ட அவ நல்லா பேசுவா. நீயே அவளை ஸ்கூல் வாசல்ல மீட் பண்ற, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிற. ஓகே? ஓகே சித்தப்பா, இதுல ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அவங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய அவங்களுக்கே திருப்பி விடுவோம். கிருஷ்ணாவை வம்புக்கு இழுத்தா என்ன நடக்கும்னு அந்த குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம்? தெரியணும். கிருஷ்ணா யாருன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறிய. என் பேத்தி கீர்த்தனாவே நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நீதான் ஆளை வச்சு கடத்தி இருப்ப. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நீதான் குழந்தை கடத்தி இருக்கணும். இந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கணும்னு நினைச்சா நேரா எதிர்ப்பேனே தவிர கோழத்தனமா பின்னாடி இருந்து தாக்க மாட்டேன்.